தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த எம்பி ரவிக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவிக்குமார். வணக்கம். இப்ப எதிர்கட்சிகளுடைய இந்த பேரணி என்பதை முடக்கி இருக்காங்க, தடுத்து நிறுத்தி இருக்காங்க. உங்களுடைய கருத்து? இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அரசமைப்பு சட்டத்தை ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு இப்ப எல்லாருமே பயந்தோம். 2024 திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை தான் முதன்மையான ஒரு தேர்தல் பரப்புரையா மேற்கொண்டார். ஆனா அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு தான் போதுமான எண்ணிக்கை இல்லையே, அதனால அதெல்லாம் செய்ய மாட்டாங்கிற ஒரு மெத்தனம் வந்தது. ஆனா இன்னைக்கு அவங்க வெவ்வேறு அமைப்புகளை வைத்து இன்னைக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை காலி பண்றாங்க. அது இன்னைக்கு தேர்தல் ஆணையமே அரசமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டுவதற்கு உடந்தையாக மாறி இருப்பது ரொம்ப நமக்கு அச்சம் ஏற்படுத்துது. ஏன்னா நம்முடைய ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முறை தான். நம்ம தேர்தல் முறை இன்னைக்கு உலகத்திலேயே பாராட்டப்பட்டது. தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் 18 முறை மக்களவை தேர்தலை நடத்தியிருக்கு. அது போல 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தேர்தல்களை நடத்தியிருக்கு. எல்லாமே ஸ்மூத்தா போச்சு. இந்த அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் கூட ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறது பெரிய பிரச்சனை பண்ணார் பைடன்கிட்ட. அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் அங்கே நடந்தது. ஆனால் இந்தியாவில் அது மாதிரியான அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் பவர்ங்கிறது எப்பயுமே பிரச்சனைக்கு ஆளானதே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஒரு ஏஜென்சி மாதிரி அது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிய இந்திய ஜனநாயகம் இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கு. வெளிப்படையா இன்னைக்கு இவ்வளவு அப்பட்டமாக நாங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டோம், அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய அடிப்படையான உரிமை, வாக்குரிமை என்பது அதை பறிப்பதுல இன்னைக்கு அவ்வளவு அடமெண்டா இருக்கிறாங்க. 65 லட்சம் பேருடைய வாக்குரிமையை ரத்து செஞ்சுட்டு அவங்க பேரையும் சொல்ல மாட்டோம், அதுக்கான காரணத்தையும் சொல்ல மாட்டோம்னு உச்ச நீதிமன்றத்திலேயே அபிடவிட் தாக்கல் பண்றாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் போயிருக்காங்கன்னு தெரியும். இது அவர்கள் இன்னைக்கு ஏதோ துணிச்சல்ல செய்யறாங்கன்னு நினைக்கல, அது முழுக்க முழுக்க அச்சத்திலிருந்து செய்கிறார்கள். ஏன்னா பாஜக இன்னைக்கு முழுக்க முழுக்க உலக அளவுல அவங்களுடைய ஆட்சி திறமை என்பது அம்பலப்பட்டு இருக்குது. 50% வரி விதிப்பு இன்னைக்கு ட்ரம்ப் செஞ்சிருக்காரு. உலகத்திலேயே அதிகமான வரி விதிப்புக்கு ஆளாக இருக்கிற நாடாக இந்தியா இருக்குது. அப்படியான நிலையில இதை எதையும் எதிர்கொள்ளாம அதெல்லாம் அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு இதை பயன்படுத்துற மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இருக்கு. இது ரொம்ப கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது போதாது, மக்கள் கிளர்ந்தெழுந்து, ஏன்னா மக்களுடைய வாக்குரிமை இன்னைக்கு பிரச்சனைக்கு ஆளாயிருக்கு. வாக்குரிமை தொடருமா, நமக்கெல்லாம் ஓட்டு போடுற உரிமை இருக்குமா என்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. எனவே மக்கள் மிகப்பெரிய அளவுல இதற்கு எதிராக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற நேரம் நெருங்கி விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு ரவிக்குமார்.